ஓகே, இப்போ நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் பண்ணி க்ரிம் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயிட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் பார்பரோட அல்டிமா ஷைன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். க்ரீமும் பார்த்திங்கன்னு சொன்னால் மிஸ்டர் பார்பரோட க்ரீம் மிஷின் தான் யூஸ் பண்ணி நான் ஹேரை செக்ஷன் பிரித்து க்ரீம் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீம் பண்ணக்குள்ளே இயர் டு பார்ட் மட்டும்தான் நான் க்ரீம் பண்ணுறேன். ஹேர் ஃபுல்லாக நான் க்ரீம் பண்ணலை. ஸோ க்ரீம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சைட் பார்ட் எடுத்து நான் அவங்களுக்குரிய ஹேர் ஸ்டைலை வந்து போடுறேன். இது வந்து ரிசப்ஷனுக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு மேக் ஓவர், கேஷுவலான ஒரு ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இயர் டூ பார்ட் பிரிச்சுட்டு இந்த க்ரோன் ஏரியாவை வந்து பெக்கம் பண்ணி நான் கிளிப் பண்ணிக்கொள்கிறேன். இயர் டூ பார்ட்டை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பெக்கம் பண்ணக்குள்ளே எப்போயுமே ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லைட்டாக பெக்கம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உள்ளுக்கு வர லேயர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா பெக்கம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எங்களுக்கு நல்லா வந்து பெக்கம் வந்து நல்ல பஃபினஸாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நாங்கள் வந்து க்ரோன் ஏரியாவில் வந்து பஃப் வைக்கக்குள்ளே அந்த பஃப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே வந்து பஃப் வைக்கக்குள்ளே வந்து ரொம்ப ஹெவியாக எங்களோட எப்படி கெப் மாதிரி ஒரு தொப்பி மாதிரி தெரிகிற அளவுக்கு ரொம்ப பஃப் வந்து வைக்காதீங்க. நீங்கள் இயர் டூவில் பஃப் வச்சாலும் சரி, க்ரோன் ஏரியாவில் பஃப் வச்சாலும் சரி, நாங்கள் க்ரிம் பண்ணி பஃப் வைக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்ன, ஒன்று அவங்க ஃபேஸ் கட்டுக்கு ஏற்றபடி, இன்னொன்று வந்து ஹேர் வந்து ரொம்ப வலித்து இழுக்காதபடி இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக நீட்டாக இருக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் பஃப் வைக்கிறது. பஃப் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சுரலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, ஹேர் மூஸ் யூஸ் பண்ணி என்னோடய கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹேருக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ப்ரே நான் ஏன் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குமா, சீப்பால் இழுக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து மூஸ் யூஸ் பண்ணிவிட்டு சீப்பால் இழுத்துட்டு நான் கிளிப் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இன்னுமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ முன்னுக்கு இந்த பாட்டை மட்டும் கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சைட்டில் இருக்கிற பாட்டை வந்து அதுக்குமே நான் மூஸ் அப்ளை பண்ணிவிட்டு வந்து நான் கிளிப் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் வந்து மூஸ் அப்ளை பண்ணி கிளிப் பண்ணக்குள்ளே ஹேரும் ஒட்டுப்படும். நாங்கள் சீப்பால் இழுக்கக்குள்ளேயும் எங்களுக்கு அந்த ஸ்டிக்கியாக கம்பி தன்மையாக இருக்காது, இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும். ஃபைனலாக ஹேர் ஸ்டைலை முடித்ததுக்கப்புறமா நான் ஃபைனலாக தேவைப்பட்ட ஹேர் ஸ்ப்ரே வந்து ஸ்ட்ராங் ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு குட்டி பார்ட் எடுத்துகிட்டு அதை வந்து செக்ஷன் கிளிப்பால் இப்படி கிளிப் பண்ணிக்கொள்கிறோம். அப்படி கிளிப் பண்ணக்குள்ளே அந்த இடம் கொஞ்சம் பஃபி ஆகி எங்களுக்கு நல்ல நீட்டாக நெத்தியை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் ஹேர் மூஸ் அப்ளை பண்ணி இந்த சைட் பார்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ணி கேஷுவலாக நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ ட்விஸ்ட் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிற இந்த பார்ட் ஹேர் எடுத்து லைட்டாக கோம்பால் இழுத்துட்டு அதை கொஞ்சம் முன்னுக்கு ஐப்ரோஸ் பக்கமாக இழுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹேர் கிளிப்பை வந்து ஹேருக்குள்ளால் விட்டு நான் வந்து கிளிப் பண்ணிக்கொள்கிறேன். மேலால் கிளிப் பண்ணாதீங்க, தெரியும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு 2 கிளிப் வந்து பண்ணிக்கொள்கிறேன். ஸோ முன்னுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், எங்களுக்கு பின்னுக்கும் போகாது, ரொம்ப முன்னுக்கும் வராது, நெத்தியும் கவர் ஆகி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கால இருக்கிற இந்த பாட்டுக்கும் ஹேர் மூஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறேன். ட்விஸ்ட் பண்ணக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் இந்த சைடில் வந்து கேர்ள் விட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கேர்ளையுமே நான் விட்டுக்கொள்கிறேன்.
சைடில் நீங்கள் கேர்ள் பண்ணக்குள்ள ரொம்ப நீளமாக கேர்ள் பண்ணி விடாதீங்க. ஸோ கிளைண்ட்டிட்ட கேட்டு அது நல்லாயிருக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றப்படி அது நல்லாயிருக்கும். வித் த ஃபைனல் ஹேர் ஸ்டைல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.